பழமா வாங்க அப்படியே போலாம் உள்ள வாங்க. விழுந்ததே ஒரு மாதிரி ஐட்டான மாதிரி ஓட்ட. டேய் ஃப்ரூட் போற இருக்குடா. வாங்க நம்ம உள்ள போலாம் வா. இப்படி போலாம். டேய் உள்ள கம்பெனி ஸ்டார் ஃப்ரூட் தேடி போறோங்க. இல்ல அப்படியே போடாதே காட்டுக்குள்ள போறோம். என்ன ப்ரோ முள்ளு குத்துது. அப்படியே போடா உள்ள போங்க. கீழே போடா. அங்க பாரு பிரம்மாமா பஸ்ஸுக்கு ஸ்டார்ட் ஃப்ரூட். டேய் ஆனா ப்ரோ டேமேஜா இருக்கு. பரவாயில்லை. அட்டக்கதா பாருடா டேய். ஆட்டனா ஸ்மூத். நாளைக்கு கட்டு. நீ அங்க ஒண்ணு உள்ள வாடா. ஏய் அப்படி கீழே போடா போலாம். கீழே ஏதோ பழமலாம் மாட்டே போலாம் வரடா. ஒரே முதல்ல இத பாத்துக்கோ. இத பாத்துட்டு போயிடலாம்ன்றே. ஏய் இத பாக்குறாங்க. கேஸ் மங்குது. நானே தெரியல ப்ரோ இது. ஃபங்கஸ் ஏதோ போறானுங்க. என்ன போறான். சரி வாங்க மேலே போவோம். வாங்க அப்படியே. அவ்வளோதான். இங்கே ஸ்டார்ட் ஃபுட் அவ்வளோதான். இங்கே வாங்க பார்த்து வாங்க. நல்லா இல்லையாடா. ஆல்ரெடி கோல் அப்படிதான் இருக்கும். சாப்பிடுங்க. போதும். அடுத்து எங்கே இறங்கும்போது எடுத்துக்கலாம். கரெக்டாக சொல்ல முடியல. சாப்பிட எப்படி பேரிக்கா அந்த மாதிரி இருக்குது. மொத்தம் அவ்வளோ பெருசுக்குது. அது ஒன்று தவளோண்டுக்குது. இவ்வளோண்டு புட்டிங்கடா. ரெண்டு தான் புடிங்க. அது ஒரு பக்கம் அழிங்க. அது எப்படி சாப்பிட்றது. அப்படியே அவ்வளோதான் கழிச்சு சாப்பிடு. எனக்கு பாதி. அம்மா சாப்பிடுறது. நீ மருந்து வச்சுருப்பா. அதுக்கு எத்தனை விதியம் சொல்லி போகிறாங்க. அதெல்லாம் இல்லை. இவ்வளோ மருந்து புழுகுதா. விருப்பம் பார்த்து சாப்பிடுங்க. தின்றா பூஞ்சி புழுகலாம் ஒன்றா அப்படியே உயிரா முந்திரி பாய் மாதிரி இருக்கிறா. அம்மாவை ஓர்த்தம் எனக்கு வாட்டர் ஆப்பிள் ஞாபகம். வாட்டர் ஆப்பிள் பேரிக்காயும் இதே மாதிரி கஷ்டம். தண்ணி கொஞ்சம் அதிகம். பேரிக்காய் இன்னும் ரஃபாக இருக்கும். அந்த டேஸ்ட் வருது பேரிக்காய் இல்லாமல் தான். நெக்ஸ்ட் கீழே என்ன பார்க்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷு மட்டும் கிலோ 150 ரூபாய். இது வேலை அங்கே போகலாம். தெரியல ஏன்னா பழகு மணி தான் பார்க்கலாம். சும்மா தாங்க 1 மணி நேரம் அது சொன்னால் டோரை சாத்திட்டு வரணும். பகவான் தண்ணி இருக்குது. யாரும் தண்ணி விட்டது. வாடா மோளை சரியான ட்ரெக்கிங்கு. கொஞ்ச நேரம் இறங்கி வந்தால் ரிஸ்க்கு தான் வர வழி. ஆனால் பயங்கரமாக இருக்குது. இப்போ தெரியுதான்னு தெரியல. கிரானட்லாம் இருக்கணும். பேரண்மை படம் தான் கண்டிப்பாக. ஆமாம் பார்த்தது இல்லையா. மகனே காட்டம்மா எங்கடா இருக்குது. ஓகே காடி அது இருக்குது. அடா மொத்தம் மென்டல் மாதிரி கத்தினுக்கிறான். பார்த்து வாங்க. ஃபுல்லாக அம்மா
ஒரு எல்லாமே கிரானைட் அருமையாக இருக்குது. தலை என்ன தலை பச்சை கலர்லாம் போகுது, இது என்னது தும்பி பச்சை கலர்னா நல்லா கிளி பச்சை கலரில் போகுது. காடமாமா எங்க அங்கே இது வரும், கீழே தான் வரும். அதான் மண் அனுப்பிச்சிருந்தேன். அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். பொறுமையாக போயிடும் பொறுமையாக. ஆனால் இதை பார்த்தா காடம மாதிரி அவ்வளோ கரெக்டாக தெரியல. இந்த வரேன் தலை இங்கே பாரு, சினிமா ஷூட்டிங் இடம் மாதிரி இருக்குது. இது சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்குது இடம். ஆ இப்படி பிடிக்குது. வேற இது இருக்குது ரெடி பழனி பார்த்துக்கடா. இந்த இதில் தானே இது விரல் தலை விரல் இடுக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோ. தண்ணிலே பாக்குறீங்க போனா வெளியே. என்னடா உன்னை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கணும், நான் எப்போ ஃபோட்டோ எடுத்தேன். வந்துட்டோம். வெளியெல்லாம் சுற்றிட்டு ஐயோ டைம் தெரியலையே. வெளியெல்லாம் சுற்றிட்டு வந்து ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு வெளியே உட்காந்து எல்லாம் வருவானுங்க. சார் வந்து கீழே உட்கார சொல்லிட்டாரு. நானும் எல்லாம் உட்காந்துருக்கோம். வெளியே வருவாங்க. கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். போயிட்டு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். காலைல கிட்ட ஒரு என்ன சொல்கிறதுக்கு அப் டு 7:30 மேலே வரைக்குமே மேலே நெருப்பு எரி வச்சு குளிர் காஞ்சிருந்தோம். குளிர் காஞ்சிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வெளியே போனோம். கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு ஃபோட்டோ லைட்டாக எடுத்துகிட்டு ஹைட்டாக தான் நல்லா எடுத்தோம். ஃபோட்டோலாம் நல்லா எடுத்துகிட்டு அட்டைப்பூச்சிட்டெலாம் கடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே அவ்வளோதான் பிடிச்சாச்சு. சாப்பிட்டு டின்னர் சுற்றுண்டி காலை உணவு என்னன்னு பார்ப்போம். ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லிக்கிறாங்க, அதனால் ஷூ போட்டிருக்கேன். ஆனால் எல்லாம் செருப்பு போட்டுக்கிறாங்க, பார்த்துக்கலாம். ஓகே காலை அதிகாலை 8 நம்ம சமுதாயிடுச்சு 8:30 அதிகாலை 8:30 மணி. காலங்காத்தால இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா பொங்கல் வடை போட்டுக்கிறாங்க. பையே என்னதான் ரிசர்ச் ஸ்டேஷனாக இருக்கலாம், பெப்பர் வரலாம். அதுக்குன்னு முழு பெப்பரை அப்படியே போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. காமிக்கிறாங்க. நல்லா தாங்க இது டேஸ்ட்டு. சொல்லுங்கள் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள், எப்படி இருக்கு? ஹாஸ்டலோட கம்பேர் பண்ண நல்லா கம்பேரிட்டிவிட்டி ஹாஸ்டல் நல்லாவே இருக்குது. சாப்பிட்டு சந்திக்கலாம். ஓய் பார்த்து நல்லா இருக்குதா? சூப்பர். ஓகே 2வது நாள் ஃபீல்டு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல் நாள் தான் ஃபீல்டு ஒர்க்கு. 2வது நாள் 10:30 மணி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்க, அதனால் பார்த்தோன்னா வீடியோ எடுக்கும்போது ஒன்றும் முடியல. ஆல்ரெடி குளிச்சு திட்டினா அதை மீறி வீடியோ எடுத்துருவேன். இது ஃபுல்லாக எல்லாம் அன்லிஸ்டட் பப்ளிக்காக போகாது. நம்ம பசங்களுக்கு நான் லிங்க் அமிச்சா மட்டும்தான் வரும். அந்த லிங்க் நீ அமிச்சா கூட போகாது. இப்போ நம்ம எது வரையும் வீடியோ எடுக்கணும் அது வரையும் சொல்லுங்கள். அப்படியே சுற்றி எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டாங்க. புளிச்சு பார்த்துட்டோம்னா பிரச்சனை ஆயிருங்க. இது ஃபுல்லாக நாங்கள் வீடியோ எடுக்க வேண்டியது. எவ்வளோ சென்டிமீட்டர் எல்லாம் ஆழத்தில் காமிச்சிட்டோம்னா எல்லாம் யூஸ் ஆகும் பார்க்குறவங்க. சரி ஓகே, எல்லாம் கொஞ்சம் வேலைக்கு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். என்னெல்லாம் தூக்க வைக்கிறாங்க ஃபீல்டு ஒர்க்கு, முள்ளு கட்ட வைக்கிறாங்க, குச்சி கட்ட வைக்கிறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாம் தீவிரமாக வேலை செய்கிறாங்க. அவங்களாம் நம்ம கேங்க்கு இப்படி விக்னேஷ், நான் வெற்றி சொல்லுவேன், நான் யஷ்வந்த் 4 பேர் ஒரு கேங்க்கு. ஐடி நம்பர் கடைசியாக வந்தால் இது ஒரு லக்கு. நம்மளுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக போயிடும். ரொமான்டிக் மூலிகிறாரு வீடியோ கொடுத்தாக்கு. எல்லாம் வெறித்தனமாக வேலை செய்கிறாங்க. நம்ம சொன்ன போடுங்களா
ஐடியெல்லாம் கழட்டியாச்சு, எப்பயோ கழட்டியாச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே ஒவ்வொரு கேங்காக போய் கவர் பண்ணிக்கணும் ஃபுல்லஸ்ட்டு பார்க்காத வரைக்கும். நண்பர்களே, ரித்திக் அவர்களே, இங்கே பாடுற அவனை வழக்க சொல்லிட்டு போகிறான். சூப்பர், சரியா அலசிங்க. சிறப்புப்பா. எங்கள் தலைமை முத்து வீடியோ எடுத்துருந்தா அப்புறம் என்னடா வீடியோவே எடுக்க மாட்டேன். வாடா குளிச்சு கவர் பண்ணுறான். முத்து ஒரே ஒரு பீஸ் சொல்லு முத்து. முத்து பீஸ் சொன்னாதான் பீஸ். மொப்பேன் கரெக்டாக இருக்கும்டா. கட்டுப்பா இரா, இது நோண்டிடுறா. இரா முத்து வாரம்போது ஃபோட்டோ ரெடி சார் வீடியோ. டேய், வீடியோ அனலிஸ்டில் இருக்க வியூஸு போகாது. வியூஸு போகிறதுக்கா வீடியோ எடுக்கிறேன். அதான் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறான்ல, அப்புறம் நோண்டா போண்டா. ஏய் இது நோடுறா, ரொம்ப சாயில் தெரியாது பார்க்கல. சரி தூரம் போட்டியா? இங்கே தானே இரடி காலனப்பா. ஸோ அது அவங்க வேலை செய்கிறாங்க பார்த்தியா, அவங்க பக்கத்துலேயே மேம்ங்கிறாங்க. போனால் எங்களை தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு வருவாங்க. அப்போ சார் இருக்கிறாருங்க கார்த்திகேயன், அவனை தூக்கி போட்டுருவான் நம்மளை. அதனால் அங்கே லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டு அப்படியே சுற்றின்னு போகிறோம். வீடியோ எடுக்கிறியாடா? ஆமாம், அதெல்லாம் பேசினே இருக்கிறேன். வேலை சொல்லிட்டாங்க, அடுத்து அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பண்ணிட்டு வந்து பார்த்துக்கலாம். கொடை விட்டாங்க, கொடைக்கானலில் கொடை விட்டாங்க. நிலமே பார்த்தீங்கன்னா இது ரகசிய வீடியோ. இது ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் வேலை செய்கிற வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ரகசிய பெட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு அரிய வகை வீடியோ. மண்ணுலேருந்து பெட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கோம். கள்ள சாராயம் மாதிரி நீங்கள் செடி பார்க்கலாம், மரம் பார்க்கலாம், மண்ணில் பெட்ரோலே பார்க்குறோம். தீயை பற்றி போட்டால் தான் தெரியும். தீயை பிடிச்சி போட்டால் தான் தெரியும் பெட்ரோலா இல்லையா. வாங்க வா, டெமோ காட்டுறேன். அது நாற்று எல்லாம் தான் உண்மையில் நாட்டமா அருமையாக இருக்குங்க. தீப்பிடி அங்கே வரைக்கும் வருதுடா. கேட்கலாம் பார்க்காதீங்க. சார் வர வராடா. அவர் சொல்லிட்டாங்க போய் அஜய் சொல்லிட்டாங்க. சாட் எப்படி ஜவாது மல்ல வந்து குரங்கு எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கு. பத்து எரியுதா பாப்போம். உண்மையிலே பழனி பூஸ்ட் வருமா? ஒரு 10 போட்டலாமா? 10 அடிக்கு ஒரு தோண்டு. 10 அடிக்கு பெட்ரோல் தெரிச்சு டெடி தான். ஆமா, நான் இது பர்மிட் வாங்கிடுவேன். அவ்வளோதான் என் கனவுல. நாங்கள் எங்கள் டீம் 4 பேர் தான் பர்மிட். சரி, நான் வந்து இப்போ இது பண்ணல, எனக்கு ஒரு 5% அவ்வளோதான். கொடைக்கானல் ஃபுல்லாக ஓடும் 6 பெட்ரோல் எங்களுக்கு. அதெல்லாம் சிவாஜிக்கு பின்னாடி ரோடு வர மாதிரி என் பின்னாடி பெட்ரோல் வரும். சிவாஜிக்கு பின்னாடி ரோடு வரும். குலசாமியோட அருளால அல்ல குறையாது பெட்ரோல் வரும். மூஞ்சே தெரியாம போட்டு வீடியோ பிடிச்சி வணக்கம். வணக்கம். வெள்ளையடி நாம ஒரு வீடியோ எடுக்கிறோம். இந்த ஃபோக்கஸ் காமிச்சிட்டு இது நல்லா இருக்கா, ஆனால் இது நல்லா இல்லை, நான் ஃபீல்டு ஒர்க் செய்கிறேன், இது நல்லா இல்லை, இது அடுத்து பிட்டு எடுக்கும் போது அதை பண்ணுறோம். போர் போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி பெட்ரோல் எடுக்கலாம். போதும், ஃபஸ்ட்டு போர் வண்டி வரணும். சரி, போர்
போர் வண்டி வர வைக்கலாம். லட்ச கணக்கில் வந்து நீ கோடி கணக்கில் சம்பாதிக்க போகிற. லட்சக்கணக்கில் செலவு செய்யணும். கீழே வந்து கிரானைட் போட்டோம். டபுள் பிஸ்னஸ் சுற்றி எல்லாமே போகும்போது பெட்ரோல் கூட வரும். ஆமாம், நிஜமாக பெட்ரோல் வாசனை பார்த்துங்கண்ணா. நேற்று இங்கே மிஷின் கலை போட்டிருப்பாங்க. 1 லிட்டர் கிணக்கெல்லாம் செஞ்சுருப்பாங்க. தோண்ட வருதுல்ல. வருகிறேன். எல்லாரும் பார்த்துக்கோங்க. இதான் காஃபி கொடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இல்லை, இவன் எதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் போகிறான்னு எனக்கு புரிய மாட்டேன். சம்மதி மேலே அது வருவான். பாருங்க, இது ஒரு காஃபி. இது எப்படி குடிக்கிறது? இது வாயில் எப்படி எடுக்கிறது? இப்போ நீ குடிச்சல அதே மாதிரி. எப்படி அவன் குடிப்பான்? எப்படி காஃபி தானே குடிக்கணும்னு போட்ட, வேக தானே குடிக்கணும்னு போகிறேன். ஓபிஎம் எத்தாவது குடிக்க போகிறான் என் தலைவன். கண்டா மணிக்கு வாழ்ந்து கிடையாது காசு மாட்டேன். இதுக்கு இறங்கிட்டானா நம்ம இடத்துக்கு? நானே கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கா? இது நல்லாவே இல்லை. போட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கச்சி சாப்பிடுவா, எச்சி உடைக்குவா, எச்சி நல்லா இல்லை. கடி 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 நல்லா கடி 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 இதை மட்டும் கடி கடி நல்லா கடி கடி பாருங்க. நல்லா இருக்குமா? அதான் அவங்க ஒருத்தன் வீடியோ எடுக்கிறானே, அவனுக்கு கொடுப்போம்லாம் இல்லை. முத்து வந்து எனக்கு ஸ்டார் ஃபோட்டோ தரோம். முத்துக்கு வந்து நான் எடிட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இதுக்காக ஒரு எடிட். நீ கடிக்கிறல அவன் கச்சி தருவான். கடி கடி நல்லா கடி கடி ஒன்று ரெண்டாவது நாள் மதியம் போட்டு ஃபீல்டு ஒர்க் வாங்கி தாக்கிட்டாங்க. சரியான ஃபீல்டு ஒர்க்கு. அந்த நேரத்தில் முள்ளுலாம் வெட்ட விட்டாங்க. பொருளாதாரம் காயமாகிட்டு வேறெல்லாம் குத்திக்கிச்சு. முள் குத்திக்கிச்சு. முள் குத்திட்டு இப்போ வந்து சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து குஸ்கா, கறி குழம்பு, ஒரு மாதிரி நல்லா குழம்பு நல்லா கெட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஹாஸ்டலில் விட பயங்கரமாக இருந்துச்சு சாப்பாடு. சாப்பிட்டு இப்போ தான் சாப்பிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கோம். திருப்பி எப்படியும் கூப்பிடுவாங்க. திருப்பி போய் எல்லாம் வெட்டணும். பார்த்தோம். கையில் ஏறிட போதுடா. அப்படியே கை அப்படியே பொச்சக்கம் பிடிச்சிடும். இதாடா ஏன்டா பண்ற? சும்மா சொன்னடா. போகிற கீழே பள்ளத்தாக்கு சாமி ரோடு பாம்பாம் கியா முய்யா இங்கே பாரு. கியா முய்யா சூப்பர். ஸ்டிக்கர் அழகாக இருக்கும். அட்டப்புச்சார மாதிரி இறங்கிடலாம். அப்படிங்கண்ணா இன்னும் 3 நாளா? 2 நாள் தான் நீர் 2 நாள் இன்னைக்கு வர சேர்த்து 3 இன்னைக்கு சேர்த்தா பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க் முடிச்சிட்டோம். நான் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபீல்ட் ஒர்க் பார்த்துன்னுக்குறாங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. வீடியோ போகுது. நாளைக்கு வரைக்கும் இன்னும் நாளைக்கும் பிளான்டிங் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். கில் பண்ண நடுறதுக்காக எல்லாம் எடுத்துன்னு என்ன எடுக்கலையா? என்ன பண்ணுகிற? இன்னும் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் பிரேக்கு. இதுதான் உங்கள் விளாகு.
இன்னைக்கு நான் விளாக் எடுக்க போகிறேன். காட்டுறேன். இவர் பேர் வெற்றிச்செல்வன், அவங்க அப்பா பேர் பழனி. டீ காஃபி ட்ரைனிங்க்கு வந்து டீ குடிக்கிறோம். நான் தான் இந்த குரூப்ல நான் தான் ஃபன் பண்றேன். ஆள் பார்க்க கரையனுப்பான். இப்போ ஆள் தெரிய மாட்டான். ஃபன்னர் இவர் பெரியவர், அவங்களாம் கேர்ள்ஸு. மேம் அவங்க உட்காந்துக்கிறாங்க. பக்கத்துல கேஸ் இருக்காங்க. அவர் தான் ட்ரைனிங் கொடுக்குற வாதியார். கரையனை ஒட்டி செலுத்துறாரு. தெரியல அவரு குரங்கு. இவர் தான் ஜெகதாவை போறவங்க. கேமராமேன் தான் தர்மபுரி குரங்க. மந்தி அங்கே ஒரு கேங் உட்காந்துக்கு அவங்கள காட்டுரு. எப்படி காட்டுறது? இப்படி வச்சு தெரியுறாங்களா? ஜூம் பண்ண முடியாது ப்ரோ. தம்பி கப்புள்ஸை ஃபோக்கஸ் பண்ண நவுத்துற வேண்டிய இந்த வீடியோ வந்து அப்படியே போடணும். பை பை see you. பை பை சி. எனக்கு தெரிஞ்சு காலேஜ்லேயே இப்போ தான் அவளை தாடி விட்டுருந்தாங்க. இருக்குடா இங்கே பாருங்க கைஸ், இவனுக்கு ஈரத்தழும்புகள் இருந்தால் தான் தலை. நீ ஆட்டோ வெட்டி எடுப்போமா? எத்தனை குழி இருக்குன்னு அப்படி சொல்கிறேன். 108 குழி தோராயமா. தோராயமாவா? அப்புறம் என்ன கணக்கு பண்ண? ஏய் எப்படா போயிட்டு வரணும்டா. 107 குழி 106 குழி கன்ஃபார்மு. அது பதிலாக அவங்க தோணுனது இல்லை. கைஸ் உங்க vlogger நோட்டை மாத்திர வந்துட்டாங்க. ஆமாம் பேர் அப்படி இந்த நோட்டு இது என்ன காய்? மிராக்கிள் காய் அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட கேட்போம். நான் திரும்ப 2வது முறையாக உங்கள் விளாகர் வந்திருக்கேன். இங்கே பார்த்தோன்னா அட்டைப்பூச்சி தேர்றதுக்கு ஜட்டி ஊற்றி பார்த்துனுங்கிறான். உங்கள் விளாகருக்கு அட்டை கடிச்சிச்சு. பாருங்க ப்ரோ, எனக்கு அட்டை வச்சுச்சு. இவருக்கு ஆபாசம் பேசாதீங்க. தல நீ போட்டு ஃபேன் இவருக்கு அட்டை கடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காலேஜ் பண்ணிட்டு தான். அப்ப அதுதான் இருக்கும் அத்தட்டு. சரி இரு முதல்ல காலெல்லாம் சுற்றி பார்த்துட்டுக்கிறாங்க. கவர்ச்சியாக காமிக்காது. அப்லோட் பண்ணணும். நீ செக் பண்ணு தல. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ துணி துவைக்கலான்னு பில்டிங் மேலே வந்திருக்கோம். இப்போ தான் தண்ணி தொட்டி தண்ணி அடிக்க போகிறோம். இந்த அப்படி தான் தண்ணி வைக்கிறது. குளிக்கிறது காலையில் பசங்க இப்படி தான் குளிச்சாங்க. சுற்றியூர் காடு, எங்கேயும் டவர் கிடைக்காது. இல்லை உங்க ஸ்டேஷன் ஒரு பக்கமா நிறுத்துறா. சுற்றியூர் காடு, எங்கேயும் டவர் கிடைக்காது. இப்படி தான் குளிக்கிறோம். செல்லில் டவர் இல்லை. எப்படியும் உங்களுக்கு வந்து 15 நாள் கழிச்சு தான் அந்த வீடியோ அப்லோட் ஆகும். எல்லாம் அவுத்து காமிக்கிறோன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் யூடியூப்ல அப்லோட் ஆகும். தெரியாம பண்ணுங்கிறான் அவன். அப்ப நானே ஒரு வாக்கு போடுறேன். கஞ்சா போடுறதுலாம் வச்சிருக்கே. பக்கத்துலயே வந்து குஞ்ச பாத்துறான். பாக்குறாங்க பக்கத்துலங்க வந்து. நைட்ல எல்லாம் யாருமே Dress இல்லாம இங்க ஓடுவாங்க. தண்ணி ஃபுல்லா வருதா? குரங்கு வருது டேய். குரங்கு வருதுடா டேய். காட்டு குரங்கு அதான் ஜட்டி தூக்கின்னு போகுது.